இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கச்சோரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சோம்பு சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 1 கப்பு மைதா, 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்து 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான பதம் கச்சோரிக்கு. இப்போ நான் 5 கச்சோரி மேக் பண்ணுறேன். இப்போது நம்ம சப்பாத்திக்கு திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மல் சைஸ்க்கு திரட்டிட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் திரட்டிக்கணும். இப்போ மசாலா மேலே வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் இது போல் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போது இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சைஸில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா திருப்பி விட்டுக்குங்க. நல்லா வேகணும். ஏன்னா நம்ம மைதாவும் ஆட் பண்ணியிருக்கோம், கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சுவையான ரொம்ப ஹெல்த்தியான கச்சோரி செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.